என்னுடைய கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவைய காண இல்லை. ஹாய், ஹலோ, வணக்கம், மார்னிங் எவ்ரி ஒன். ஒவ்வொரு நாளும் காலம் எழும்பின உடனே எடுக்கிற படங்களை எல்லாம் எடுத்து தள்ளிடணும் வந்துட்டு கொஞ்சம் வடிவா வெளிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வடிவா வெளிக்கிட்டு படங்களை எடுத்தாச்சு. கிராண்ட் பலேடியத்தில் இருந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? ஓகே. ஸோ ஃபேமிலி பூல் வந்து இந்த ஏரியாக்குள்ளே நாங்கள் போயில. ஏன்னா நிறைய கிட்ஸுகள் குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறவ, அதால் போயில. ஆனால் நல்ல வடிவிதும் டைம் இருந்தால் அப்புறம் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. எங்களுக்கு தான் டைம் இல்லை. நாங்கள் வெரி பிஸி. என்னத்தை சொல்கிறது. சினேகா முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறா. சில நேரத்தில் மெட்ட பஃபேக்கும் போகிறோம் நாங்கள். பாருங்கோ, இங்கே வந்து பூல் ஏரியா, பெரிய இடம். அதான் உண்டு, சரியான பெரிய இடம், சரியான பெரிய இடம். ஆனால் எங்கே பார்த்தாலும் அவ்வளவு அழகாக இருக்கும், நல்ல வடிவாக இருக்கும். பூல் ஏரியாவுக்கு பக்கத்தில் பஃபே இருக்கு. ஓ நைஸ். காலமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோம். குயிக்காக அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டி போட்டு அதுக்கு பிறகு சாப்பிட வேணும். நான் இதுதான் பஃபே ஏரியா. நான் முதலும் எடுத்திருப்பேன். ஆனால் சில நேரத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்பாடு, காலை சாப்பாடு, பழங்கள் எல்லாம். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம். Only one. Either this or that. இந்த ரிசோர்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சென்டரில் நாங்கள் போய் எங்களுக்கு டாக்ஸி வேணுமென்று கேட்ட நாங்கள் அவை புக் பண்ணி விட்டவ. அதால் நாங்கள் வந்து வேல்மார்ட்டுக்கு போகிறோம். இங்கே வந்து கனடாவில் எங்களுக்கு வால்மார்ட் இருக்குது, அதே மாதிரி வேல்மார்ட். இது வந்து ஒரு இந்த மேக்னெட் அதுகள் சின்ன சின்ன டூரிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரியான இந்த கடை நல்ல அழகாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குண்டு. சின்ன சின்ன பொருட்கள், ஒரு வித்தியாசமான பொருட்கள். இது டூரிஸ்ட் ஏரியாவில் நிறையவே இருக்கிறது. இப்படி எல்லா இடமும் இருக்கும். அநேகமாக எல்லா ஏரியாவிலையும் இப்படித்தான். மாலவி வந்து மேக்னெட் வேண்டி கொண்டு வர சொன்னவா. மாலவி வந்து இதே இடத்துக்கு வேறு ரிசோர்ட்டுக்கு கனகாலத்துக்கு முதல் போனோம். அப்போ இந்த இடத்துல வந்து மேக்னெட் வேண்டாம் மறந்துட்டாவாம். அம்மா எனக்கு ஒரு மேக்னெட் வேணுமெண்டு. நான் எனக்குண்டு சொல்லி ஒன்றுமே வேண்டையில், எனக்கு தேவையும் இல்லையாது. அதால் மகள் கேட்டபடியால் மகளுக்கு வாங்கணுமென்றதுக்காக நாங்கள் எல்லோரும் ஒருக்கா சுற்றி பார்ப்போம், உங்களுக்கும் காட்டலாமன்ட்டு போனது. கடைகளை பாருங்க இப்படி இருக்குண்டு. Okay, right? Malaviki, Dominican Republic magnet. She was asking me this. Thank you. So, மூன்று மேக்னெட் $10. இந்த கடைக்கு வந்த நாங்கள் வாங்கியாச்சு. இப்போ வந்து திருப்பி போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஐ லவ் வேர்ல்மார்ட். வேர்ல்மார்ட் கூகுளில் வேர்ல்மார்ட் அடித்தால் வருது. இதுக்கு தான் நாங்கள் நாங்கள் வந்துட்டு வேர்ல்மார்ட்டுக்கு போயிட்டு girls are there. I am running late. El Pipo, hombre. Don't you know what her favorite thing is? See what's in front of me.
தற்பொழுது தற்காலிகமான எங்களோட வீடு அதுக்கு வந்துட்டோம். அதாவது எங்களோட ரிசோர்ட் 7 நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரிசோர்ட்டில் வந்து நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறது வந்து பீச்சுக்கு பக்கத்தில் நான் போய்கொண்டிருக்கிறேன். பீச்சுக்குள்ளே தண்ணிக்குள்ளே ரங்காட்டிலும் வெளியில் நின்று நான் காணொலி எடுத்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு போட்டில் போயினவாம். நான் வந்து போகல. ஹேண்ட்பேக்குகள் எல்லாத்தையும் ஹேண்ட்பேக் எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஆக்களை அனுப்பியாச்சு. நான் போகல. அதைத்தான் அங்கே ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். 3 பேரும் போயினோம். உங்களுக்கு தெரியுமோ தெரியல. லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கொண்டு தான் போயினோம். சேஃப்டி தான். ஆனால் நான் போகல. ஒரு ஆளுக்கு வந்து $20 அமெரிக்கன் டாலராம். ஒரு ஆளுக்கு $20 கொடுத்தவையாம். 3 பேருக்கும் அந்த போட்டில் போகிறதுக்கு விருப்பம். அதாவது ஒரு டியூப் மாதிரி அதில் ஏறி இருக்க வேணும். அந்த நல்லா இருக்கும். அது தண்ணிக்குள்ளே போகிறதுன்றது ஒரு தனி அழகு தான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் போகணும் போல் ஃபீல் பண்ணல. பயம் ஒன்றும் இல்லை. நான் வந்து எனக்கு ஸ்விம்மிங் தெரியுமென்றபடியால் பயம் இல்லை. இருந்தாலும் எனக்கு போக பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. வந்து நான் சொன்னேன், உங்களை எல்லாரையும் நான் காணொலி எடுக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்கோண்டு அவையை அனுப்பிட்டேன். என்னுடைய நண்பர்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒவ்வொருத்த தனிப்பட்ட விருப்பத்துக்கு அவை வந்து நிறையவே மதிப்பளிப்பினம். எனக்கு கொண்டு பிடிக்காட்டி அவை அதை ஜட்ஜ் பண்ண மாட்டினம். வந்து ஓகே யாழினி, உனக்கு பிடிக்காட்டி நீ உனக்கு பிடிச்சதை செய் என்று சொல்லி என்னுடைய நண்பர்கள் வந்து என்னை ஊக்கப்படுத்துவினம். அவையிட்ட 3 பேர்கிட்டையும் எனக்கு பிடிச்ச விடயம் இதுதான். அந்த வகையில் நானும் அவையை ஊக்கப்படுத்துகிற வகையில் நீங்கள் போயிட்டு வாங்கோ, நான் உங்களை காணொலி எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு நல்ல வடிவாக வெளியில் நின்று காணொலி எடுத்துக்கொண்டு நின்ற நான். எனக்கு சரியான பேர் தெரியல. ஒரு டியூப் மாதிரி ஒன்றில் அவை வந்து 3 பேரும் ஏறி இருக்க, இன்னொரு போட்டில் ஒரு கயிறு மாதிரி கட்டி நல்ல ஸ்பீட்டாக அந்த போட் போய்கொண்டிருக்குது. சுழண்டு நல்ல வடிவாக இருக்கும். இந்த கடற்கரை இருக்கிற பக்கம் இல்லாட்டி நீர்வீழ்ச்சி இது சம்மந்தமான இடங்களுக்கு நாங்கள் போய்க்கல. எங்களோட மனநிலை ஒரு 10 நிமிஷம் அங்கே இருந்தாலே வித்தியாசமான ஒரு அமைதியை தரும். அந்த மனநிலை வந்து அப்படித்தான் எனக்கு இருக்குது. இப்போ அவன் 3 பேரையும் விட்டுட்டு நான் வந்து நின்றுட்டேன். நான் போகல. நான் சொன்னேன், நான் உங்களோட பேக் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கோண்டு. நிற்கினோம் கொஞ்சம் தூரத்தில் என்ற வழியால் எனக்கு கொஞ்சம் எடுக்கலாம் இருக்குது. கேமரா கட்ச் பண்ணிச்சதோ என்னன்னு தெரியல. அவைய நாங்கள் எங்களோட பேக் டு நார்மலான இடத்துக்கு போவோம். பாருங்க, அழகான ஒரு இடம். கிராண்ட் பெலேடியத்தில் நான் பீச்சில் நிற்கிறோம். இந்த சீவீட் தான் கொஞ்சம் பிரச்சனை. இதுதான் எங்களுடைய பேக்குகள் எல்லாம் இதில் வச்சுட்டு போயிருக்கணும். சீவீட் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும். என்னுடைய கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவைய காண இல்லை. அப்போ நான் வந்து இதில் இருந்துட்டேன். நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல ஏரில் இந்த அட்மாஸ்பியரை பாருங்க இப்படி இருக்கண்டு. சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா? நான் நினைக்கிறேன் நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் போய் பே பண்ணினா இந்த போட்டில் வந்து பார்ட்டி கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். பீச்சில் எடுக்கிறது எல்லாம் எடுத்தாச்சு. இனி நாங்கள் எங்களோட ரூமுக்கு போகிறோம். நாங்கள் வந்து பார்ட்டிக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம். இன்றைக்கு வந்து வெள்ளை உடுப்பு போட்டு கொண்டு வர சொன்னது. அதால் நான் வந்து வெள்ளை உடுப்பு என்னட்ட இருந்ததால் நான் வெள்ளை உடுப்பை போட்டிருக்கிறேன். ஹோட்டல் நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏனென்றால் எல்லாம் அவசரமாக நாங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு வெளியில் போகிறது வெளியில் போகிறது. இப்போ வந்து இரவு 7 மணி, எத்தனை மணின்னு தெரியலை. கேட்டனது வந்து பார்த்தா இருட்டாக போயிட்டுது. நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறது நாங்கள் ஒயிட் பார்ட்டி என்று சொல்கிறது. எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். ஒயிட் பார்ட்டி என்று போட் போட்டிருக்கும். எல்லாரும் ஒயிட் உடுப்பு போட்டிருப்பினா. ஸோ வெளி நிலைமை இப்படி தான் கிடக்குது.
இங்கே வந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து சிவினியர் வாங்கினாங்க. அதை விட்டுட்டு போயிட்டா. அப்போ கொடுக்க போகிறேன். நாங்கள் காலமே அந்த கடைக்கு போனாங்கள் தானே, அந்த கடையில் வந்து வாங்கினது 3 $10 அமெரிக்கன் டாலருக்கு. இப்போ பார்த்தீங்களா இதில் தான் ஒவ்வொரு தரம் வந்து படம் எடுப்பினோம். எல்லாரும் படம் எடுத்தவ, நான் வந்து காணொலி எடுத்தேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பாருங்க. ஒயிட் பார்ட்டி என்று எழுதியிருக்கும். இதில் 2 எடுப்பினோம். அந்த பிரேம் லைட்டுகள் அதுகள் அங்கால வந்து பாட்டு டான்ஸ், மற்றது வந்து ட்ரிங்க்ஸுகள் ஆல்கஹோலுகள் சாப்பாடுகள் எல்லாமே கொடுத்துருந்தவ. நல்லா இருக்கும். வித்தியாசமாக ஒரு பாட்டாயே இருந்தது. பாட்டு கூத்து டான்ஸு அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு மூடில் இருந்தது. கூடுதலாக எல்லாருமே வெள்ளை கலரில் உடுப்பு போட்டு கொண்டு வந்திருந்தவ. அதால் தான் இதை வந்து ஒயிட் பார்ட்டின்னு சொல்லினோம். அதாவது வெள்ளை பார்ட்டி. சில பேருக்கு தெரியாது. அதால் கொஞ்சம் பேர் கலர் உடுப்பாயும் வந்திருந்தவ. ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து வெள்ளை உடுப்பு தான். இந்த ஏரியா ஃபுல்லாக பாட்டு சத்தம் தான் அப்படி கேட்குது. ஆனால் பாட்டை போட முடியாது எனக்கு. அதால் நான் அப்படியே காணொலி எடுத்துக்கொண்டு போகிறேன். இரவுக்கு நாங்கள் ஒரு 9:30 அப்படி நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் இங்கே சாப்பிட வருவோம்னு சொல்லி. எல்லாமே ஆல் இன்க்ளூசிவ் தான். ஆனால் 5-6 ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குது. அதுக்கு நாங்கள் புக் பண்ண வேணும். ஸோ புக் பண்ணின நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு இடத்துல இருக்குது, ஒரு கோனரில். அந்த அட்மாஸ்பியரே ஒரு தனி அழகு. யாராக இருந்தாலும் ஒரு கால் எங்களோட ஃபோனை தூக்கி ஒரு படம் வேண்டாலும் எடுக்க சொல்லி மனம் இழுக்கும். அப்படித்தான் இருந்தது இந்த இடம். இருந்த பசிக்கு சூப்போட தொடங்கி அது இதெண்டெல்லாம் வேண்டி சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி போயிட்டு சாப்பிட்டுட்டு வாரோம். வாஸ் குட். This is a Ting Ting drain. 56 64 60. நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு வர தொடர்ந்து ஒயிட் பார்ட்டி தொடர்ந்து கொண்டு இருக்குது. சரி, ஓகே, இப்போ என்ன வந்ததுன்னு சொல்லி போட்டு திருப்பி நாங்கள் எல்லோரும் ஒயிட் பார்ட்டிக்கு போய் அங்கே நல்ல வடிவாக டான்ஸ் எல்லாம் ஆடி இரவு 1 மணியோ 2 மணி ஆச்சு நாங்கள் ரூமுக்கு போய் நித்திர கொள்றதுக்கு. சரி, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.